வணக்கம். நேற்று திருநெல்வேலியில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் தூத்துக்குடி எம்பியும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழியிடம் தாவேகா குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுவது திமுகவிற்கு சவாலாக இருக்காது, வேண்டுமென்றால் அதிமுக மற்றும் தாவேகா இடையே சவாலாக இருக்கலாம். நிறைய பேர் தனித்து போட்டியிடலாம், அது அவர்களின் தனிப்பட்ட முடிவு. எனவே தனித்து போட்டியிடுவோம் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவித்திருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் வெற்றி என்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு தான் என்பது மக்களின் வரவேற்பை பார்க்கும்போது தெரிகிறது. அடுத்தபடியாக திமுக கூட்டணியில் யாரை சேர்ப்பது என்பது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முடிவு செய்வார். எனவே முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நம்மோடு இணைந்து பணியாற்றலாம். அடுத்தபடியாக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெளிவுபடுத்தியது சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் மக்களுடைய எதிரிகள் யார் என்பதில் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் யாரை எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். மக்கள் திமுக மீதும் முதலமைச்சர் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்பதில் மக்கள் ஆர்வமாக இருப்பது வரக்கூடிய தேர்தலின் முடிவுகளின் அறிகுறியாக பார்க்கலாம் என்று கனிமொழி கூறினார். எனவே விஜய் தனியாக போட்டியிட்டாலும் கூட்டணியாக போட்டியிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை என திமுக உறுதியாக இருக்கிறது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள்.